ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். அது குறித்த சில கேள்விகள் உங்களிடம் எழுப்பலான் இருக்கோம் சார். முதல்ல இந்த என்கவுண்டர் நடந்த விதமே ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த என்கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க சார்? ஸோ இந்த என்கவுண்டர் எல்லாருக்குமே மனசில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கிருக்குன்னு சொல்லலாம். இதை போலீஸ் அவங்க தான் அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்க அந்த சந்தேகத்தெல்லாம் இவங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது இவங்க போலீஸுடைய பொறுப்பு. ஏன்னால் நீங்கள் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர் 11 பேர் சரண்டர் ஆனதில் இவரும் ஒருத்தர். இவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவங்க 5 பேரையுமே 11 பேரையுமே 5 நாளைக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறீங்க. அதில் இந்த திருவேங்கடம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை அவருடைய வீடு மாதவரத்துக்கிட்டேயோ எங்கேயோ இருக்குது. அதில் அழைச்சின்னு போயிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே சோதனை பண்ணணுன்ட்டு இவர் அழைச்சிட்டு போகிறாங்க. எதுக்கு? போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்பொழுது மேபி இருக்கலாம், தெரியாது. எதுக்கு இப்போ திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளே சோதனை போடுவதற்கு அழைத்து கொண்டு போனார்கள்னு தெரியல. அந்த மாதிரி அழைத்து கொண்டு போகும்பொழுது இந்த ரெட் ஹில்ஸ் கிட்ட வரும்பொழுது அந்த ஆடு மந்தையோ என்னமோ சொல்லுவாங்க அந்த இடத்து பேர், அதுக்கிட்ட வரும்பொழுது இவர் எனக்கு அவசரமாக இந்த இயற்கை உபாதைக்கு போகணுன்னு இருக்கார். சரி போங்க அப்படின்னாராம். அங்கேருந்து தப்பிச்சின்னு போயிட்டாராம். தப்பிச்சுட்டு போனாங்க. இயற்கை உபாதைக்கு போனால் அவ்வளோவா ஃப்ரீயாக விட்டுருவீங்க? சரி தப்பிச்சுட்டு போனார். தப்பிச்சுட்டு போனோன்னு எங்கே போய் பிடிச்சாருன்னா இவருடைய இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டை என்னமோ சொல்கிறாங்க, சந்தை, அங்கே போய், ஆமாம், அங்கே போய் பிடிச்சி வெஜிடேரியன் இது என்னவோ சொன்னாங்க, அங்கே போய் இது பண்ணோம். அப்போ பிடிக்கும்பொழுது இவரை மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால், என்ன துப்பாக்கி சார் அது? அன்லைசன்ஸ்டான். அன்லைசன்ஸ்டு துப்பாக்கியால் இவங்களை சுட பார்த்துருக்காங்க. அதனால் தற்காப்புக்காக இவங்க சுட வேண்டி இருந்தது அப்படின்னாங்க. இவர் எங்கே ஓடி போனார்? எங்கேருந்து இவருக்கு அந்த துப்பாக்கி கிடச்சது? இதெல்லாமே கேள்விக்குறியாக இருக்குங்க. ஏன்னால் இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே ஏற்கனவே ஒரு 5 வழக்கு இருக்குது. அதில் 2 கொலை வழக்கு வேறு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் என்ன தான் சொன்னாலும் இவர் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இயற்கை உபாதை அதெல்லாம் அழிக்க போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளியாவது ஒரு ஆள் நிற்க மாட்டாங்களா? இவர் எப்படி அந்த அளவுக்கு ஃப்ரீயாக எல்லாரையும் விட்டு தப்பிச்சுண்டு ஓடி போனார் தெரியல. எவ்வளோ பேர் இவர் அழைச்சிட்டு போனாங்க? இவருடைய வீட்டுக்கு சோதனை போடுற இடத்துக்கு எவ்வளோ போலீஸ்? அது முக்கியம் தெரியணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இவரை இயற்கை உபாதைக்கு போகும்பொழுது இங்கே தள்ளி ரொம்ப தூரத்தில் இருந்தாங்களா? என்ன so many questions ரைஸ் ஆகுது. அதனால் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் வருது. இந்த போலீஸ் எதனால என்கவுண்டர் பண்ணாங்களா? இந்த என்கவுண்டர் நிஜமாகவே அவங்களுக்கு தற்காப்புக்காக பண்ணாங்களா என்னன்னு ஒரு ஐயப்பாடெல்லாம் வருது. இந்த ஐயப்பாடை மக்கள் மத்தியில் இருக்கிறத களைய வேண்டியது கண்டிப்பாக போலீஸுடைய பொறுப்புங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், இல்லை இந்த மாதிரியான கொலையாளிகளுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி என்கவுண்டர்கள் அவசியமாக தானே இருக்குது அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்கவுண்டருங்கிறது எனக்கு இது அவசியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க, பீப்புள் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது மக்கள் எல்லாருமே ஒரு வெறுப்பு, ஆதங்கம், அடப்பப்பா அரசாங்கம் என்னத்தை பண்ணுறாங்க அப்படின்னு. அரசாங்கம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இதில் வரும்பொழுது சுட்டு தள்ளுப்பாது. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு டாக்டர், லேடி டாக்டர் ஹைதராபாத்லையா, அவங்க போயிட்டு வரும்பொழுது அவங்கள 4 பேர் இந்த மாதிரி அவங்கள ரேப் பண்ணி அவங்கள உயிரோடு எரித்து பணமாக கடந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச அப்போது அந்த இவருடைய சந்திரசேகர் ராவுடைய அவருடைய இது ஆட்சி, கேசிஆர் அவர் அந்த பிஆர்எஸ் ஆட்சி. அப்போ அந்த 4 பேரையும் என்கவுண்டரில் ஓட விட்டு சுட்டு தள்ளினாங்க. ஆனால் இதை என்கவுண்டர் கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ், ஹைகோர்ட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சுப்ரீம் கோர்ட், இது என்கவுண்டருக்கு லீகல் இதில் ப்ரொவிஷன் இருக்கா? இல்லை அப்படின்னா அப்போ என்கவுண்டரே கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்கவுண்டர் வரும்பொழுது எது ஆக்சுவலாக டெஃபினட்டாக தற்காப்புக்காக சுட்டு தள்ளினாரா, இல்லை என்கவுண்டர் ஓட விட்டு
ரவுடிஸை இது பண்ணுறது, இதை வந்து சட்டத்தில் இல்லைங்கிறச்ச இந்த மாதிரி என்கவுண்டர் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் பொறுகி வரும் இந்த மாதிரி கொலை குற்றத்தை என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணணும்னு நீங்கள் சட்ட நுணுக்கத்தை பாருங்கள், இல்லை சட்டத்தில் கொண்டு வாங்க இந்த மாதிரி என்கவுண்டர் வேணும்னு சொல்லி. சட்டத்தில் இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறச்ச என்கவுண்டர் ப்ராப்பராக இதுவாக ப்ரூவ் ஆலிங்க, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அத்தனை போலீஸ் அஃபிஷியல்ஸ் இன்வால்வையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச சட்டத்தில் இருக்கா இடம் இருக்கா பார்க்கணும். அப்படி இடம் இல்லைன்னால் நீங்கள் கொண்டு வாங்க, இந்த மாதிரி ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னு போலீஸ் கொண்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் என்கவுண்டர் பண்ணின்னு வச்சுங்க, சிலது வந்து உண்மையாகவே மக்களுக்கு ஆமாப்பா போட்டு தலைவனியா சரி பண்ணிட்டாங்க அப்படிங்களா, சிலது வந்து வெறுப்பாக இருக்கும். இப்போ இந்த திருவேங்கடம் கேஸில் நமக்கு சந்தேகம் வருது, என்கவுண்டர் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். குற்றத்தை செய்த குற்றவாளி மீது ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க, அந்த என்கவுண்டர் வந்து விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. நான் இதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்கவுண்டர் அப்படிங்கிறதையே நான் வந்து லீகலில் சட்டப்படி அதில் ப்ரொவிஷன் இல்லை அப்படிங்கிறச்ச அந்த என்கவுண்டருங்கிறதுக்கே இடம் இல்லைங்க, பேச்சுக்கு இடம் இல்லை. இதே மீறி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த என்கவுண்டரை போலீஸ் ஹேஸ் டு ஜஸ்டிஃபை. நாட் ஓன்லி ஜஸ்டிஃபை, என்ன இந்த மாதிரி எங்களை தாக்கம் வந்தாங்க நாங்கள் பண்ண, அதுதான், வேறு ஒரு இதுவும் அவங்க சொல்ல முடியாது. இல்லை இவர் கொலை குற்றத்தில் ஈடுபட்டார் அதனால் நாங்கள் சுட்டு கொன்றோம் சொல்ல முடியுமா? என்கவுண்டருங்கிறது சார் போலீஸ்க்கு இன்டைரக்டாக ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம், அது கூட நமக்கு தெரியாது சார். இதை வந்து ஓப்பனாக நம்ம சொல்லவும் முடியாது. சரி இந்த மாதிரி இன்டைரக்டாக பார்த்துக்குங்க, அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னால் சினிமாலாம் காமிக்கிறாங்க, சார் என்கவுண்டர் போட சொல்லி வந்திருக்கு நீங்கள் பார்த்து ஒதுங்கிக்க அப்படிங்கிறாங்க. இது ரியல் லைஃப்பில் உண்மையாக தெரியாது. அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ண சொல்லியிருந்தால் அதுவே தப்புன்னு நான் சொல்லுவேங்க. லீகலி இஸ் இட் ஆல்ரைட் ஆர் நாட்? லீகலில் ப்ரொவிஷன் இல்லைன்னால் என்கவுண்டர் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி அதிகாரம் கிடையாது ஒரு சமயத்தில் என்கவுண்டர் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை தப்பிச்சுக்கணும்னா என்ன ஒரே இது தற்காப்புக்காக சுட்டேன்னு தான் சொல்ல முடியும். அதை மீறி இல்லை இவர் கொலை செஞ்சார் அதனால நாங்களே அவரை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க. ஏன்னா கோர்ட்டில் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச லீகலி ப்ரொவிஷன் இல்லை அப்படிங்கிறச்ச என்கவுண்டர் பண்ண முடியாதுங்க. திருவேங்கடம் என்கவுண்டர் வந்து உண்மை குற்றவாளி யாருங்கிறத வந்து மறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை இருக்கலாம், அதாவது அதான் சொன்னேன்னே, இவரை நீங்கள் இவர் மேலே ஏற்கனவே 2 கொலை இருக்குது, இவரை நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க, எவ்வளோ பேர் அழைச்சிட்டு போனீங்க எதுவும் தெரியலை. இந்த ஒருத்தரை மட்டும் அவர் வீட்டுக்கு போய் சோதனை பண்ணுறீங்க, மீதி 10 பேர் இது எதுக்காக இவர் அழைச்சிட்டு போனீங்க, அவர் வீட்டில் சோதனை போடுறதுக்காக என்ன? ஸோ இவர் ஒருத்தரை மட்டும் அழைச்சிட்டு போகிறீங்க, போகிற வழியில் இந்த மாதிரி ஆயிடுத்து சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்க என்கவுண்டர்னு வார்த்தையை ப்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ணாமலை அவரும் வந்து இதை வந்து கேட்டிருக்கார். அண்ணாமலை வந்து மற்ற மக்கள் ஜனங்க கேட்குற அதே கேள்வி தான் அவரும் சொல்கிறார். ஜனங்களுக்கு இந்த என்கவுண்டர் அப்படின்னால் திருவேங்கடம் மட்டும் என்னப்பா அப்படிங்கிறார். ஸோ அதை தான் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு சந்தேகம்னு வரும்பொழுது இந்த என்கவுண்டர் இது திருவேங்கடம் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, அவரை நாங்கள் அழைச்சிட்டு போய் என்கவுண்டர்லாம் பண்ணலைங்க, தப்பி ஓட பார்த்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நிறையா கேள்விக்குரிய சந்தேகத்தை எழுப்புறதுங்க. அந்த மாதிரி எழுப்புறச்ச அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீஸுடைய கடமை. அதை நிவர்த்தி செய்யாத வரைக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இந்த என்கவுண்டர் அரசியல் அழுத்தத்தின் பேரில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை வந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறை மேற்கொண்டிருக்கும் ஒரு நடவடிக்கைன்னு பார்க்குறேன்? இல்லை அரசியல் அழுத்தத்தை இது போல நடக்கும் அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அதனுடைய பேக்ரவுண்டே தெரியாதுங்க. ஸோ தெரியாமல் இருக்கிறச்சு இப்போ ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, ஸோ இவங்க தான் அழுத்தம் கொடுத்து பண்ணாங்க, இன்னும் இதெல்லாம் பேஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஸோ இதை வந்து சந்தேகத்து மக்களுக்கு வருது, அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீஸுடைய கடமை. இது அரசியல் அழுத்தத்தினால் நடந்திருக்குமா, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு நான் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண மாட்டேன்.